சொல்வதெல்லாம் உண்மை. வாய்க்கு வந்து மாதிரிலாம் பேசுவார் மேடம். அவ்வளோ கேவலமாக பேசுவார் அவர். அவர் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி பேசினா நான் லவ் பண்ணியிருக்க மாட்டேன் மேடம். லவ் பண்ணும்போது எல்லாம் அப்படி தான் இருக்கும். புருஷன் பேசணும், மரியாதை இல்லை. ஆமாம் ஆமாம். உங்கள் பேர்? என் பேர் அன்வர்சி மேடம். நாங்கள் பெங்களூரில் இருக்கிறது. எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு டிரைவராக இருக்கு. கல்யாணம் எவ்வளோ நாளாச்சுமா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது மேடம். அப்பா அம்மா எல்லாம் எங்கே இருக்காங்க? அப்பா அம்மாலாம் பெங்களூர் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க மேடம். ஆம்பளை பசங்களா? 2 ஆம்பளை பசங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க வீட்டில் தான் மேடம் இருக்காங்க. சரி, நீங்கள் படிச்சிங்களா? படித்தேன் மேடம். எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் நிறுத்திட்டீங்க? அதுக்கப்புறம் நிறுத்திட்டு டைலரிங் கற்றுக்குன்னு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணேன் மேடம். நான் எங்கள் வீட்டு பக்கத்து எங்கள் சித்தி வீடு இருந்துச்சு. எங்கள் சித்தியோட எங்கள் அண்ணாவுடைய ஃப்ரெண்டு தான் எங்கள் வீட்டுக்காரு. அப்போ சித்தியோட பையன்? சித்தியோட பையனோட ஃப்ரெண்டு. அப்போதான் ஃப்ரெண்ட் ஆச்சு. இவரை வந்து பேசுறது கொள்றதெல்லாம் இருந்தாரு. அப்போ ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம். அப்போ ஃபோனில் அவருக்கு என்ன வேலை உங்கள் வீட்டுக்காரருக்கு? கார் டிரைவிங். சரி. ஃபோனில் பேசுறது, அவரே நம்பர் எல்லாம் வாங்கிக்கினாரு. நம்பர் வாங்கின்னு மெசேஜ் அனுப்புறது. உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு? இருக்கு மேடம். ஒரு நாள் நான் போய் இருக்கும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோனில் சொல்கிறாரு, என்னை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்க, இப்போ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னார் மேடம். அதான் ஃபஸ்ட் டைம். அப்புறமா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சாரு. சரின்ட்டு அப்படியே தான் போய் நினச்சி மேடம். அப்புறமா நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க? அக்செப்ட் பண்ணிட்டேன் மேடம். அப்புறமா வந்துட்டு ப்ராப்ளம் அவங்க வீட்டில் சொன்னார். அவங்க வீட்டில் சொல்கிறப்போ நான் கிறிஸ்டின், அவர் இந்து. அவங்க வீட்டில் சொன்னாங்க, அந்த பொண்ணு தான் நான் இந்த பொண்ணு தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ அந்த பொண்ணு தான் கட்டிட்டு இருந்தா நீ வீட்டு விட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆச்சு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரு. வீட்டு விட்டு வந்துட்டார். வீட்டு விட்டு வந்துட்டு அவங்க சித்தி வீட்டில் இருந்தாங்க. அவங்க சித்தி வீட்டில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரில. அப்புறமா அங்கே ஒரு 4 மாதம் என்ன இருந்தார் மேடம். அப்புறமா எங்கள் வீட்டுக்கே வந்துட்டார். இட்டுன்னு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கே. உங்கள் வீட்டுக்கு? உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்களா? எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி வராராம்மா. எங்கள் அம்மா திட்டினாங்க, யாருன்னா எதுனா பேசுவாங்க வேணாம் அப்படின்ட்டு. இல்லைம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான், அதனால தான் நான் இட்டுன்னு வரேன்ட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா ஒத்துக்கல. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? இட்டுன்னு வந்துட்டு மேடம். நான் உங்கள் அப்பா கேட்கலையா? உங்கள் அப்பா தம்பிங்க எல்லாம் கேட்கலையா யாருதுன்னு? தெரியும் மேடம், எங்கள் வீட்டுக்கு சொன்னேன் நான். அப்போ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருதுன்னு எதுக்கு? அதுக்கு முன்னாடி அவங்க வேறு கேஸ்டாக இருக்கிறாங்கல்ல, நான் கிறிஸ்டியனு. எங்கள் வீட்டில் வந்துட்டு கிறிஸ்டியன் மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஒத்துக்கல. சரி அவங்க மாமா சொன்னாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்ட்டு. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணல. அவங்க சித்திக்கு கல்யாணம் ஆனோடனே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். அவங்க சித்திக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆனால் எங்களுக்கு மிக்க நாள் கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டிலும் போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு. ஆனால் உங்கள் வீட்டில் தான் அது வரை இருந்தார்? எங்கள் வீட்டில் தான். எவ்வளோ நாள் இருந்தார்? எங்கள் வீட்டில் ஒரு 9 மாதமாக இருந்தார் மேடம். 9 மாதம் கல்யாணம் ஆகாமல் உங்கள் வீட்டில் இருந்தார்? எங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க? ஏன்னா கல்யாணம் பண்ணி போகிறாருல்ல, அதனால எதுவும் கேட்கல மேடம். சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அத்தை வீட்டாண்டி வீடு பார்த்தாரு. எங்கள் அம்மா சொன்னாங்க, இங்கே இவ்வளோ நாள் இருந்துட்டு இல்லையாப்பா, இப்போ என்னப்பா அர்ஜென்ட் அங்கே போகிற, அவளுக்கு சமைத்து வராது எதுவும் வராது, இப்போ நீனாத்துக்கு அங்கெல்லாம் இட்டுன்னு போய் கஷ்டப்படுற, இங்கே இருக்கட்டும் விடு. இல்லைம்மா என்னம்மா சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படி இப்படின்னாரு மேடம் இவர். அப்புறமா அங்கே இட்டுன்னு போயிட்டாரு. உங்களுக்கு என்ன வயசு கல்யாணம் பண்ணும்போது? 23 வயசு மேடம். சரி. அவருக்கு 23 வயசு தான். இப்போ தான் 25 வயசு ஆகுது அவருக்கு. அங்கே இருந்தோம் மேடம். அப்புறமா அங்கே இருந்த பிறகு நல்லா தான் இருந்தார் மேடம். நல்லா இருக்கும்போது அப்புறமா ஒரு நாளைக்கு சாப்பிடுன்னு சொன்னேன் நான். நைட் அவங்க சாப்பாடு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க அத்தை வீடு எதிர்க்கு தான், எங்கள் வீடு எதிர் வீடு தான் இருக்குது அவங்க அத்தை வீடு. சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு ஹெல்ப்புனேன். அந்த டைமில் ஹெல்ப் பண்ணதுக்கு அன்றைக்கி அடித்தார் என்னை. ஒன்றுக்கு போகிறவளுக்கு அடித்தார் என்னை. அதுக்கு அவங்க அத்தை வந்துட்டு கேட்டாங்க, என்னடா கல்யாணம் பண்ணின்னு வந்து இதுக்கடா கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்படி அடிக்கிறான், அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க மேடம். அதுலேருந்து தான் மேடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறமா 2 நாள் விட்டுக்குன்னு சரின்ட்டு நான் எதுவும் பேசிக்கல அவர்கிட்ட. அப்புறமா வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் நான். வேலைக்கு போயிட்டு வந்துருக்கும் போது நான் அம்மா வீட்டுக்கு 2 நாள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் நான். சரி அவர் போவேன் தான் சொன்னார். சர்ச்சுக்கு போகிறது அவருக்கு பிடிக்காது மேடம். நான் சர்ச்சுக்கு போகிறதுனால என்ன மேடம் ஆகுது, சரி அவருக்கு எல்லாம் தெரியும். அப்புறமா சரின்ட்டு நான் சர்ச்சுக்கு போனேன் மேடம். சர்ச்சுக்கு போயிட்டு மிக்கா நாள் வந்து சர்ச்சாண்ட நிற்கிறார் மேடம். நீ ஏன் சர்ச்சுக்கு போனேன்ட்டு அங்கே சர்ச்சிலேருந்து அடிச்சிட்டுன்னு வந்தார் மேடம். அவர் ரோட்லேயே அடிச்சிட்டுன்னு வந்தார். அந்த மாதிரியெல்லாம் பண்ணார் மேடம் அவர். அதுக்கப்புறம் வந்துட்டு பேசி, இல்லை இவங்க செப்பரேட்டாலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, பெருங்களா கூட இருக்கட்டும்ன்ட்டு. தண்ணி அடிப்பாரா? தண்ணி அடிப்பார் மேடம். தண்ணி அடிப்பார், காஞ்சா அடிக்குவார். சரி சொல்லுங்கள். அப்புறமா சரின்னுட்டு அவங்க வீட்டிலலாம் பேசி சமாதானம்லாம் பண்ணி வச்சாங்க. அது எப்படி ரோட்டில் ஒரு பொண்ணு எப்படி அடிக்கிறது,
நாங்களாம் அப்படி தான் பேச்சு கேட்கலாம் அப்படி தான் அடிக்குவோம். யாரு சொன்னாங்க? எங்கள் மாமனார். எங்களுதெல்லாம் வாய் பேசாது கை தான் பேசும், அதுனா அவன் தான் சொல்லியிருக்கிறேனே அப்படின்னா பொட்டிச்சிக்கு அவ்வளோ கொழுப்பு அப்படின்னாரு எங்கள் மாமனார். ஏன் அவள் சர்ச்சுக்கு தானே போனா, வேற எங்கன்னா போனாலா? எங்களுக்கு ஆகாது, சர்ச்சுக்கு போனால் எங்களுக்கு ஆகாது அப்படின்னாரு மேடம். அப்புறமா சரின்னுட்டு அங்கே இருந்தேன் மேடம் 1 மாதம். அப்போ 1 வாரம் தான் நான் வேலைக்கு போனேன். யார் வீட்டில் இருந்தீங்க? எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருந்தேன். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பெருங்களாடி இருந்தால் தான் கொஞ்சம் பயம் இருக்கும். எப்படி மாமியார் எப்படி? மாமியார் எது இருந்தாலும் ஃபார்வர்டாக பேச மாட்டாங்க, இன்டெரக்டாக தான் பேசுவாங்க. அது எனக்கு பிடிக்காது மேடம். அது என்னவோ தெரில, அவ்வளோ கேவலமாக இருந்து நினைக்குவாங்க அவங்க. என்கிட்ட மூஞ்சி கொடுத்து எதுவும் சரியாக பேச மாட்டாங்க. சின்னதுக்கெல்லாம் ஒரு மாதிரி மூஞ்சி செலுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க மேடம். எனக்கு பிடிக்காது. ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இருந்துச்சு, ஃபோன் பண்ணேன். அப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்துன்னு போயிட்டு மொட்டை மாடியில் ஃபோன் பண்ணதுக்கு அந்த ஃபோனை வாங்கி உடச்சி போட்டார். நீ ஏன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுற? வாய்க்கு வந்து மாதிரிலாம் பேசுவார் மேடம். அவ்வளோ கேவலமாக பேசுவார் அவர். நிஜமா மேடம், அவர் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி பேசுனா நான் லவ் பண்ணியிருக்க மாட்டேன் மேடம். அவ்வளோ அசிங்கமாக எல்லோரும் முன்னாடி அவ்வளோ அசிங்கமாக பேசுவார். அது எங்கள் மாமனார் கூட பேசுவார், அந்த அம்மா கூட பேசுவோம். அப்படி என்ன ஃபோன் பண்ணுற? லவ் பண்ணும்போது எல்லாம் அப்படி தான் இருக்கும். எல்லாம் வந்து நல்லபடியாக தான் பேசுவாங்க, திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அவசரப்பட்டு லவ் பண்ணுறது, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறது. லவ் பண்ணும்போது நல்லா தம்மா இருப்பாங்க. அவரே இட்டுன்னு போவார் மேடம், அவரே இட்டுன்னு வருவார். நான் வேலைக்கு போயிட்டு நான் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன், நான் டெய்லராக இருந்தேன். சாயங்கால டைமில் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரது பழக்கம் எனக்கு இருக்குது. அது என்னமோ கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் உனக்கு அடிமை இல்லை, நீ தான் எனக்கு அடிமை அப்படி என்னெல்லாம் பேசுவார் மேடம். வாய்க்கு வந்த மாதிரி எங்கள் அம்மா பற்றி பேசுவார், ரொம்ப கேவலமாக பேசுவார் மேடம். அது இப்போ தான் மேடம் சர்ச்சுக்கு போகிறனால நான் கேட்குவேன், என்ன சர்ச்சுக்கு போகிறனால உனக்கு என்ன ஆகுது? வேணாம், நீ வீட்டு விட்டு போயிடு, நீ என் பேச்சு கேட்க மாட்டேன், நீ எங்கள் அம்மாட்ட பேசுனா இந்த வார்த்தை சொன்னார் மேடம். அது என்னால் தாங்க முடியல, அதான் நான் வீட்டு விட்டு வந்துட்டேன். சரி ஆச்சு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். எவ்வளோ நாளாச்சு விட்டுட்டு வந்துட்டு? விட்டு வந்துட்டு ஜனவரிக்கு வந்தேன் மேடம். நான் இப்போ குழந்தை பிறந்துருச்சு அவனுக்கு? குழந்தை பிறந்துச்சு மேடம். அது ஒரே வாட்டி தான் மேடம் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் எத்தனை மாதம் ஆச்சு குழந்தைக்கு? குழந்தை பிறந்து 2 மாதம் 5 நாள் ஆச்சு. இப்போ வந்துட்டு நான் வேறு பொண்ணு கல்யாணம் பண்ண என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவளை எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லி அவனாவது ஃபோன் பண்ண அசிங்கமாக திட்டுறது. உனக்கு ஒரு வாட்டி சொன்ன உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதுன்றது மேடம். நான் அப்போ கூட விடல, என் குழந்தைக்கோசம் தான் நான் பேசினேன். ஆனால் அவர் வாய்க்கு அந்த மாதிரியெல்லாம் பேசுவார். அவங்க அப்பா எடுத்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு மேடம். இப்போ ஒன்று பிடிக்காம ஆயிடுச்சு. மேடம் ரோட்ல எத்தனை வாட்டி அசிங்கமாக கேட்டுக்கிறாரு மேடம் அவங்க அப்பா. என்ன உனக்கு நார்மல் டெலிவரியாம்மா? நார்மல் டெலிவரி தான் மேடம் ஆச்சு எனக்கு. ஆனால் புருஷன்லாம் வரல? யாரும் வேணாம் தான் மேடம் நான் சொன்னேன், உனக்கு எனக்கு செட் ஆகுது அப்படின்ட்டு. கையாறதுக்குன்னு அதெல்லாம் பண்ணுவார் மேடம். அதனால தான் மேடம். அம்மா பார்த்துக்கிறாங்களா குழந்தைய? அம்மா தான் மேடம் பார்த்துக்கிறது. நிறைய பெண்கள்கிட்ட வந்து ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க, ஏன் லவ் பண்ண உடனே முடிவு எடுக்கிறீங்க கேட்டால், இல்லை நீ கிடைக்கலன்னா நான் செத்துடுவேன், என்னை கையறுத்துக்கிறது, இல்லைன்னா விஷத்தை குடிக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணாலே நீங்கள் விலகி போயிடணும். ஏன்னா இது இந்த மாதிரி கல்யாணம் திருமணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஏன்னா இது பிளாக்மெயிலிங், எமோஷனல் பிளாக்மெயிலிங். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறியா? என்ன வேலை செய்றீங்க? டிரைவர். நீங்களும் உங்கள் தம்பியும் இல்லையா? அன்பரசி எப்படி பாப்பா? எங்கள் ஃப்ரெண்டு சித்தி பொண்ணு. தங்கச்சி. சரி, நிஜமாவே லவ் பண்ணீங்களா? ஆமாம். கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா? எப்படி நடந்தது உங்கள் திருமணம்? மீன்ஸ் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்க்கிருந்தேன். அப்போ தான் இவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க. அப்போத்தேருந்து லவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணால் அப்புறமா நான் அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறமா நான் வேணாம், உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் ஆகும், எங்கள் வீட்லேயும் ப்ராப்ளம் ஆகும் சரியான்ட்டு ஃபோன் பண்ணிக்கினே இருந்தேன் மேம். நான் சொல்லியிருந்ததுக்கப்புறமா அம்மா ஒரு 2-3 months ஆகிருந்தேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் கல்யாணம் பண்ணிங்கன்னு. கன்வெர்ட் ஆகணும்னு அன்னைக்கே சொன்னீங்களா? அன்றைக்கே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்குள்ள அதுதான் கருத்து வேறுபாடு. அது எப்படி சண்டை வரும் உங்களுக்குள்ள சொல்லுங்களேன். சர்ச்சு போகாதானே சும்மா வேணுமென்ட்டே போவேன் மேம். எதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு டெட் ஆப்போசிட்டாக சொல்லுவேன். அப்போ சர்ச்சுக்கு போகிறது தான் உங்களுக்கு கோவம்? அது ஒன்று தான் ப்ராப்ளம் மேம், வேறு எந்த ப்ராப்ளமே கிடையாது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதர்வைஸ் உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும். நீங்கள் அங்கே வீட்டில் 9 மாதம் இருந்தீங்களாமே?
9 மாதம்லாம் இல்லை மேம், 3 or 4 months 4 months இருந்தீங்க. அப்போ எந்த சாமியை கும்பிட்டீங்க? கோயிலுக்கு தான் மேம் போய்க்கிருந்தேன். பட் அவங்க வீட்டில் எல்லாரும் ஜீசஸ் தானே கும்பிட்டாங்க. நான் இவ அப்போ போய் அங்கே தானே சாப்பிட்டீங்க, அங்கே தானே இருந்தீங்க. இவ போய் அப்போல்லாம் பரவாயில்ல இல்லை? இல்லை மேம், அப்போ கூட சண்டே ஆகினுச்சு மேம். அப்போ கூட இன்னும் ஜாஸ்தியாக அப்போ நீங்கள் அங்கே போய் இருந்ததுனால அவங்க ஜீசஸை கும்பிடக்கூடாது சொன்னீங்களா? அவங்கள கும்பிடக்கூடாதான் இல்லை, இவ்வளோ தான் கும்பிடக்கூடாதாங்க மேம். ஏன்னா அவங்க உங்கள் ப்ராப்பர்ட்டியா? மேம் அது கல்யாணம் இந்த என் இன்ஷியல் தானே மேம் வருது, அப்புறமா இன்ஷியல் வராதுல்ல மேம். யாரு சொன்னது இதெல்லாம்? என்னென்ன மேம் இளைஞர்கள் இன்னும் நீங்க இப்படியே இருக்கீங்க. மேம் ரிலிஜன்ங்கிறது வந்து வழிகாட்டி. மேம் அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவள் எங்கள் வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா மேம்? 6 months 7 months மேலே ஆச்சு. அவள் எங்கள் வீட்டு பக்கமும் வந்தது கிடையாது. டெலிவரி முச்சின்னு வரேன்ட்டு போன ஒரு டெலிவரி கூட ஒரு பேச்சு சொல்ல எனக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? அவ சொல்றா நீங்க குழந்தைய வந்து பார்க்கவே இல்லை, ஒரே வாட்டி தான் வந்தீங்கன்னு. குழந்தை பொண்ணுந்தே சொல்ல மேம், நானே என் ஃப்ரெண்டு சொல்லி தான் மேம் எனக்கே தெரிஞ்சிச்சு. 1 week ஆயிருந்தக்காம தான் என் ஃப்ரெண்டு சர்ச் முன்னாடி ரோட்ல இருந்து அவளை அடிச்சிங்களா? அச்சா மேம். அப்ப எப்படிங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க? அப்ப எப்படிங்க கூப்பிட்டு? அது என்ன, யார் உங்களுக்கு அந்த ரைட் கொடுத்தது? மேம் அதெல்லாம் ஐந்துக்கு அப்புறமா தான் இது ஐந்து. என் தம்பி, திஸ் இஸ் வெரி பேட். இல்ல மேம், எங்க அம்மா நீங்க பொண்டாட்டி அடிச்சீங்கன்னா யார வேணா கேள்வி கேட்கலாம். அது தெரியும் மேம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், வா வீட்டில் பூஜை பண்ணுங்கிறாங்க, வானாக்கா நான் இந்த இதுக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு ஆகாதுன்ட்டு போனான் மேம். சரியான்ட்டு சும்மா ஆயிட்டேன். திரும்பி மறாத நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, போய் இட்டுனா போடான்னு. நான் வரமாட்டேன், உங்கள் அம்மா இருந்தால் நான் அங்கே வரமாட்டேன். ஓ, அம்மாக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் தகராறா? ஆமாம் மேம். உங்கள் அம்மா இருந்தால் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. உங்கள் அம்மா இருந்தால் நான் வரமாட்டேன். உங்கள் அம்மாட்ட பேசலாமா? ம். இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் அது மட்டும்தான் இருக்கு. வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா தம்பி? வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை மேம். நீங்க கஞ்சா அடிக்கிறீங்களா? இல்லை மேம். கஞ்சா அடிச்சாதான் இப்படி அடிக்கலாம் தோணும்ல? ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிந்தேன். எதுக்கு கையை கிழிச்சுக்கிறீங்க? அது ரொம்ப நாள் ஆச்சு மேம் கிழிச்சுக்கிந்தேன். காமிங்க கையை. பாவி, காமிங்க கையை, காமிங்க. எத்தனை கட்டு? எப்போ இதெல்லாம் பண்ணுது? இவ கிட்ட சண்டை போட்டும் போதெல்லாம் இதுதான் ப்ராப்ளம். இவகிட்ட சண்டை போட்டும் போதெல்லாம் அர்த்தம். கல்யாணத்துக்கு அப்புறமா முன்னாடியா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் அவள் தான், கல்யாணத்துக்கு அப்புறமும் அவள் தான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிங்க, இந்த மாதிரி பண்ணாதேன்னா வேணுமென்ட்டு அது பண்ணுவேன். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்ப்பா, இதெல்லாம் பேசி சார்ட் அவுட் பண்ண முடியாது. நீங்க வந்து அவளை அடிக்கிறது, வயலன்ஸ். அவளை வந்து அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அடிக்கிறேன்றீங்க மேம். ஒரு நாள் சாப்பிட மாட்டா, 2 நாள் சாப்பிட மாட்டான், 4 நாள் ஆச்சு அவள் சாப்பிடாது. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கெஞ்சி ஆயிடுச்சு. சின்ன பசங்க இந்த பெரியவங்க வரல எல்லாரும் கெஞ்சிட்டாங்க. அப்படியும் சாப்பிடலன்னா அவள் என்னென்ன பண்ணணும் மேம்? காலைல வந்து சாப்பிடுவேன்னு சொல்லிருக்காமா பெரியவங்க எல்லாரும். சரி, குழந்தைய பார்க்கலன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? பர்ஸில் ஃபோட்டோ இருக்குங்க மேம். பர்ஸில் ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோ இருக்குங்க மேம். உங்களுக்கு எவ்வளோ பசங்கம்மா? எனக்கு 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பசங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இல்லை, சின்னது மேடம். அது தங்கச்சி பொண்ணுது. நானே பொம்பளை பசங்க இல்லைன்ட்டு அது சின்ன பிள்ளைந்து நானே வளர்த்தேன். அப்படியா? சரி, என்ன வேலை செய்கிறீங்கம்மா நீங்கள்? வீட்டு வேலை பண்ணுறேன். ஹஸ்பண்ட் காடை வேலை பண்ணுறாங்க. சரி, தம்பி எப்படி? நல்ல பையன் தான் மேடம், நல்லதாக இருந்தான். கொஞ்சம் கஞ்சா அடிக்கிறது பழக்கம் இருக்கா? இல்லை மேடம், அதான் அந்த பொண்ணுக்கு இது பண்ண பண்ணிருந்து கொஞ்சம் குடிக்கிறது பழக்கம். இல்லை, அதுக்கு முன்னாடி தான் குடிச்சிட்டு இருந்தேன், கஞ்சா அடிச்சிட்டு இருந்தேன் சொன்னாரு. கார்த்திக் அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. கையை பார்த்தீங்களா அவரோட? அவளால தான் மேடம் அர்த்தம். நீங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க? இல்லை மேடம், அவள் கல்யாணம் ஆகிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் சண்டை போட்டு போயிட்டா. நான் போயிட்டு கூப்பிட்டேன், வரல. அவள் வரலன்றதுக்காக அப்படி எல்லாம் அடுத்துக்கணும். ஆட்டோ கீழே விழ போகுது, பஸ் கீழே விழ போகுது, அப்படிலாம் செஞ்சு. ரொம்ப பிடிக்குமா அந்த பொண்ணு அவருக்கு? ரொம்ப பிடிக்கான்னு தான் சொன்னேன் மேடம். என்கிட்ட சொல்லிக்கின்னு இருந்தாமா, அன்பர் சண்டை பொண்ணு நான் நல்லா இருக்கலாமா, என் ஃப்ரெண்டு பொண்ணு அப்படின்ட்டு. நானும் எனக்கு உடம்பு சரியில்லை இருந்துச்சு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கிட்டு வந்திருந்தேன், பார்த்தேன். நானும் என் சின்ன பையன் நினச்சேங்க, நல்லா தான் இருக்குடா பார்க்கலாம், அப்பா கேள்ட்டு சொன்னாங்க. அவரு கிறிஸ்டின்ஸ்ன்ட்டு அவர் வேணான்றார் மேடம். நாங்கள் 5 பேர் அக்கா தங்கச்சிங்க, 2 பேர் அண்ணன் தம்பிங்க. எங்கள் மாமியார் மாமனார் எல்லாம் இருக்கிறாங்க. நான் எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு தெரில எனக்கு. சரி, எங்கள் வீட்டுக்காரர் கேள்ட்டு நான் அப்புறம் பண்ணுறேன் கணேஷ், கொஞ்சம் நீ வேலையில் ஸ்டடியாக ஒரு வண்டி வாங்கிக்கோ, அப்போ வானான்னு சொன்னாலும் நீ தனியாக போய்ட்டு வாழ்க்கை சரியாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க. சொல்லியிருக்கிறேன். அவன் அன்றைக்கி என்னவோ உடம்பு சரியில்லைன்ட்டு இவன் என்னவோ பண்ணிக்கலான்ட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு மேடம் பார்க்கறதுக்கு. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டு, இப்படி எல்லாம் வரக்கூடாதாம்மா, கல்யாணம் ஆகிறதுக்குன்னு நல்லதில்லை, நீ போ வீட்டுக்கு வந்து சொன்னாங்க. அது போல் மேடம், வாசலில் தான் நின்றுக்கு நின்றுச்சு. அப்போது அவரு இவரையும் கூப்பிட்டுட்டு, எதுக்கூட அந்த பொண்ணு வருது வீட்டுக்கு, அப்படி பாப்பா இருக்குது வீட்டில், அவ்வளோ பிடிச்சிருந்தா நீ போயிடான்னாங்க மேடம். வீட்டில்
வீட்டிலேருந்து. அவன் அது ஆத்திரத்தில் அவருக்கு என்ன நீ சொல்கிறதுன்ட்டு வெளிலேருந்து வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டுச்சு மேடம். அந்த பொண்ணு அதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிறேன் என்னன்ட்டு கோவத்தில் நீ வீடு விட்டுட்டு போயிடாங்க மேடம். அதுக்குள்ளே துணி வச்சுன்னு போயிட்டான் மேடம். போயிருந்தா அவன் எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கான்னு நினச்சினுக்கிறேங்க மேடம். இல்லையா மேடம் அங்கே வீட்டில் இருக்கான மேடம் 3 மாதம். அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டுக்கிறான் எங்களுக்கு தெரியல. அப்போ 5 பிறப்பு அவள் கல்யாணம் தாலி கட்டிக்கின்னு வந்திருக்கிறாங்க மேடம். அவங்க 2 பேரும் இது வேறையா? ப்ரெக்னென்சி ஆகின்னு பிறப்பு 4 மாதம் இருக்குது. அப்போ தான் தாலி கட்டிக்கணும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நானும் வேலைக்கு போயிட்டுக்கிறேன், அவரும் வேலைக்கு போயிட்டுருக்குறாரு. அப்புறமா அப்ப இதுதான் உங்க லவ், காதல் போய் முடியறது. இதுதான் உங்க புனிதமான காதல். கல்யாணமே பண்ணல, அதுக்கு முன்னாடி பிரெக்னென்ட் ஆகி, சரியா? இப்ப குழந்தை பிறந்தாச்சு, இப்போ அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவும் ஒன்னா இல்ல. என்னம்மா நினைக்கிறீங்க? இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி? நாங்கள் வாழணுன்ட்டு நினைக்கிறோங்க மேடம். குழந்தை வேற ஆகிட்டுக்குது. எங்கள் வம்சம் இப்போ பெரிய பிள்ளை வீட்டுக்கு அப்படி தாவத்தில் நீங்க குழந்தைய போய் பாத்தீங்களா? நாங்கள் போனேங்க மேடம். அது பேசிக்கல மேடம். நான் போயிருந்தேன். நானும் எங்கள் தங்கச்சி எங்கள் பக்கத்து வீட்டுக்கார எல்லாம் கலந்துட்டு போனேங்க. பெட்ஷீட் போத்து படுத்துனா எடுத்து பேசவே இல்லை. வாங்கம்மான்ட்டு கூப்பிடல, வாங்க மாமியான்ட்டு கூப்பிடல மேடம். பண்ணல. நாங்கள் தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது. கொடுக்கல மேடம். அங்க அம்மாவும் கூப்பிடல மேடம். நீங்க திட்டுவீங்களா அவளை? இல்லை மேடம், வீட்டில் வந்திருந்தா மேடம். அவள் ப்ரெக்னென்சி இருந்தா இல்லையா, படுத்துக்கினே இருக்கோம் மேடம். 10 மணி வரலும் படுத்துக்கினே இருக்கோம் மேடம். நான் காலையில் 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணும். இவன் 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போனான். நான் 5 மணிக்கு எழுந்துட்டு இவன் கேரி கட்டிட்டு, சின்ன பையன் காலேஜ் போகிறான், அவன் கேரி கட்டிட்டு, பாப்பா கேரி கட்டிட்டு எங்கள் வீட்டுக்கார் போயிருக்காங்க. பாப்பாவுக்கு 9 மணிக்கு ஸ்கூல் கிட்டும் போய்க்கு இருக்கோம். என்ன படுத்திருக்கோம் மேடம். நான் சொல்ல மேடம், நான் தப்பு சொல்ல. தலித்திரம் அம்மா இப்படி படுத்தா பொம்பளை பொண்ணு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடு வாசல் துறைக்கணும் மேடம். அவள் கட்டில மேலே படுத்து நிற்பான். நான் கீழெல்லாம் வீடு துடைச்சிட்டு பெருக்கிட்டு பூஜை பண்ணிட்டு போவேன் மேடம். அப்போ எழுச்சிக்கலாம் மேடம். அவள் திரும்பி நான் மறுபடியும் ஒரு கிலோ படுத்துனே இருக்குவா. இவர் 1 மணி. உங்க வீட்டுல 3 மாசம் அவ இருந்தா மேடம். வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்க பையன் வந்து குழந்தை கொடுத்துட்டாங்கிறதுக்காக. இல்லை மேடம், கல்யாணம் கட்டி விட்டாங்க, ப்ரெக்னென்ட் இருக்கிறா, எப்படி மேடம் விடுறது? சரி, ஒரு பொம்பளை பொண்ணு. எனக்கு ஒரு பொண்ணு வந்து பேசினப்ப எப்படி பேசினாங்க, இந்த அம்மா எப்படி பேசுறாங்க பாருங்க. எங்களுக்கு ஒரு பொம்பளை பொண்ணு இருக்குது மேடம். என் சின்ன பிள்ளை அப்படியே சொன்னேன் மேடம். வரமாட்டான்ட்டு போயிட்டான் மேடம். வானா விட்டுடலாமுங்கன்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்கார சொன்னேன். என் சின்ன பிள்ளை திட்டினா எல்லாம் பாப்பாக்கு அப்படின்னா நீங்கள் விட்டுடுறீங்கம்மான்ட்டு கேட்டேன் மேடம். சின்ன பிள்ளை இல்லை மனு, நாங்கள் வேணான்ட்டு தான் சொல்கிறாங்க. வானான்ட்டு போய்க்குந்தா நான் காலைல வீணா மேடம். அவளுக்கு போயிட்டு வான்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா இந்த பக்கம் உட்காருங்களா? இந்த பொண்ணுக்கு போய் அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க, பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டு அவளுக்கும் சேர்த்து சமைக்கணும், அவளோட வேலையும் சேர்த்து செய்யணும்னா என்ன நியாயம்? அவ துணிக்கு எல்லாம் துவச்சி போட்டுட்டேன் மேடம். கேளுங்க, அவர் 2 பேர் இருக்கோம். துணி கைட்டு போட்டு படுத்துனுறான் மேடம். தண்ணி ஊற்றி நானே வேலைக்கு போட்டு வந்துட்டு துணி எல்லாம் நானே துவச்சி போட்டுட்டேன். கேளுங்க, எங்கள் மாமனார் வேற இருக்கிறாங்க மேடம் வீட்டில். எங்களுக்கு அவருக்கு வேணா ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க, வீட்டில் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம்லாம் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல, இவ்வளோ தூரம் அவங்க பண்ணும்போது. இவன் போயிருக்கான் மேடம் ஃப்ரெண்டு வீட்டுன்னு குழந்தை பார்க்க. இவனுக்கும் வான்ட்டு கூப்பிடல, அங்கே அம்மாவும் பேசிக்கல மேடம். ஆமா, என்னம்மா நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையை பற்றி? நம்பிக்கை இல்லைம்மா எனக்கு. என்ன நம்பிக்கை இல்லை? இவ்வளோ நாளாச்சு, நம்பிக்கை இல்லை. பாப்பா நல்லா என்ன நடந்தது? கஷ்டப்பட்டு போடுவான்ட்டு நம்பிக்கையே இல்லைம்மா எனக்கு. என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் உங்க பக்கத்துல இருந்து. இவங்க லவ் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியாதுமா. பக்கத்து வீட்டில் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வேலைக்கு வந்திருந்தான் டிரைவராக. எனக்கு தெரியாது. பக்கத்தில் இது என் வீடு, இது தங்கச்சி வீடு. வந்திருக்குறாங்க, எனக்கு தெரியாது. இது வரைக்கும் தெரியாது. ஒரு நாள் அவங்க அம்மா இது சொல்லியிருக்குது, வீட்டுக்கு போயிருக்குது, அவங்க அம்மா வீட்டுக்குது. நான் கட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கிறான். விட்டுன்னு போகிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, விவரம் தெரியாது. ஸோ இது சொல்லிச்சியம்மா, நான் கார்த்திக் இல்லைன்னா உன் மேலே எழுதி வச்சுட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்ச்சு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாரும் வர வச்சு நீ பிடிச்சி ஓகேன்னு சொல்கிறீங்களே, எல்லாரும் வர வச்சு நான் பெரியவங்க சின்னங்க எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, மெட்ராஸில் கூட நிறைய பேர் இருக்காங்க, 4%. நான் அங்கே எல்லாரும் வர வச்சு கல்யாணம் பண்ணுறேம்மா, நீ ஏதோ ஓடுறது ஒடையாறதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு அசிங்கமாகிடும் அப்படின்னு சொன்னேன் நான். இல்லைம்மா ஆச்சுமா அப்படியே தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி கம்முன்னு இருந்தேம்மா நான். இவங்க என்ன பண்ணாங்கோ, இவங்க அத்தைக்கு கல்யாணம் சொல்லிட்டு எங்கேயோ மைசூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இது சொல்லிச்சு என்கிட்ட. பேக்கெல்லாம் ரெடி பண்ணுது, அவசரமாக ரெடி பண்ணுது பேக். எங்கே கிளம்புறோமானாக்கா, இல்லைம்மா இது போல் கார்த்திக் அவங்க அத்தைக்கு கல்யாணம் ஆகுது, நாங்கள் அங்கே போகிறோம், நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு வரோம். போய் சொல்லிட்டு போச்சு. இவ்வளவுதான் நடந்ததுமா. சரி, கல்யாணம் பண்ணா. கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுக்கு முன்னாடி 3 மாசம் வரைங்க இருந்தாரா? இருந்தாரு. அப்ப நீங்க எதுவும் 3 மாசம் இல்ல, 3 மாசம் இல்ல, ஒரு 9 மாசம் 6 மாசம் இருக்கும்.
அந்த பையனை உங்க வீட்ல ஏன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க? இது இஷ்டப்பட்டதுனால தான் அவன் அப்ப வந்தது. கல்யாணம் பண்ணாம வீட்ல வச்சுப்பீங்களா? இல்ல கல்யாணம் பண்ற அளவுக்கு தான் இவங்க கிளம்பி போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பண்ணோம். சரி, அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு சொன்னீங்களா? நான் சொல்லிருக்கேன், எங்க அண்ணா போய் சொல்லிருக்கீங்க. நீங்க பேசுனீங்களா? அது இல்லை மேடம், எனக்கு தெரியாது மேடம். அவங்க கல்யாணம் இவங்க கட்டி போயிட்டு வீட்டுக்கு இட்டுன்னு போய் காமிச்சிருக்கணும் பப்ளிக்ல அங்க வீட்டாண்ட. மேடம் அவர் வேணான்ட்டு வந்துட்டார் மேடம். அவன் வேணான்ட்டு தான் வீடு விட்டு அமிச்சாங்க இவங்க. அப்புறம் எப்படி மேடம் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆன? கல்யாணம் முன்னாடியெல்லாம் இல்ல மேடம். அப்படியெல்லாம் இல்ல. கல்யாணம் ஆயிட்டு தான் கல்யாணம் மேடம். முன்னாடி அப்படியெல்லாம் இல்ல. ஆமா. டேட் கணக்கு போடுங்க அம்மா, நீங்க கணக்கு போடுங்க. இப்போ கணக்கு போடுங்க. மாச கணக்கு போடுங்க. எல்லாருக்கும் பேச தெரியும், யாருக்கும் பேச தெரியாது. இல்ல, அவங்க சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் பேச தெரியும், சின்ன பையன் பேச தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட்ல இருந்துச்சு மேம். இதெல்லாம் பொய். கல்யாணத்துக்கு ஆகுது முன்னெல்லாம் கிடையாது. மேரேஜ் மேம், எப்ப ஆச்சு? அத்தைக்கே வேணும்னா கொல்லைக்கு phone வந்து என்ன டேட் மேரேஜ்ப்பா? அக்டோபர் 9th மேம். என்ன இவங்கெல்லாம் பண்ணிட்டா பெரிய ஆள் ஃபோன் பண்ணி நினைப்பா கேளுங்க மேடம். இவங்கெல்லாம். அத்தை ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். கல்யாணம் எப்ப ஆச்சு? நவம்பர் 9th சாரி மேம். நவம்பர் இல்ல 9th. இவங்க எல்லாம் அப்படியே நவம்பர் செஞ்சுட்டாக்கா 9th. பெரிய இது இருங்க, நினைப்பா. இருங்க, ஒரு ஆம்பளைங்க நிமிஷம், ஒரு நினைப்பா. நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். எங்களுக்கு இருக்குதுமா இருங்கம்மா, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இருங்க. நவம்பர் 9th குழந்தை எப்பமா பிறந்தது? ஜூலை ஜூலை 11 11 தேதி. நவம்பர் 9th கல்யாணம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 8 மாசத்துல குழந்தை பிறந்தது. பாருங்க மேடம், எப்படி கணக்கு நீங்க சொல்லுங்க. நாங்களும் பெரிய இடத்துல சம்சாரம் பண்ணி நாங்களும் பெரிய இடத்துல தான் அம்மா, இது வாழ்ந்து பெருசு சின்னது எல்லாம் இது இல்லம்மா. மாதிரி எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க பிரெக்னன்ட் ஆயினா அதெல்லாம் சொல்லக்கூடாது. மேடம், சாமர்த்தியம் கிடையாது இதெல்லாம். மேடம், நீங்க கணக்கு இதெல்லாம் போடுங்க, எப்படி சாமர்த்தியமே சொல்லுங்க. இல்லம்மா. இல்ல அம்மா, இது யாரோட சாமர்த்தியம் கிடையாது. நீங்க அவரை வீட்ல வச்சுன்றது தப்பு. ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கினால தான் என் தப்பு என் மேல தான் மேடம். கல்யாணம் பண்ணதுக்கு சரிம்மா. அதெல்லாம் பண்ண சரி, வேண்டியதானே? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் என்ன காரணமா? யாரு பண்ணாங்க? இதுக்கு என்ன காரணம்? யாரு இதுக்கெல்லாம் பண்ணாங்க? இதுக்கெல்லாம் என்னமா காரணம்? அதை யாருமா பண்ணாங்க? கேளுங்க அவளையே. யாரு பண்ணாங்க? நானே தான் மேடம். ஏன் கைய காமி. காமி எங்க அம்மாக்கு. அவர் அந்த அம்மா இங்கே இந்த முழுகாம இருக்கும்போது சரி, முழுகா அதாவது காமிமா, சரி. கைய காமி. என்னம்மா இது? இதெல்லாம் என்னம்மா? என்ன கேளுங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கேளுங்க. என்ன நாங்க பொண்ணு பார்த்து வச்சுட்டு அவளை கீழே போயிடுவோம், நீங்க மேல போயிடுவீங்களா? அம்மா, நீங்க சண்டை போடுறீங்கன்னா பேசாதீங்க. ஏன்னா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க. இங்க உங்களை வர சொன்னது கல்யாணத்துக்கு இவங்க ரெண்டு முன்னாடி அப்போ எங்களுக்கு மான மரியாதை இருங்க. இல்லையாம்மா? அவங்களும் அவங்க அப்ப அவங்க எங்களுக்கு ரொம்ப மான தாழ்ந்து மரியாதை போய் ஏன்னா பேசுறாங்க. மனமரியாதை பாச்சு உந்த மனமரியாதை போய் நிக்குது. எந்த தான் போய் நிக்குது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல நீ மேடம். என்கிட்ட வந்து எப்படி பேசினா இப்ப எப்படி பேசுற? அவர் பேசுவேன்னு சொல்லுங்க மேடம். அவங்க இப்ப நல்லா அம்மா தான் பேசி கேட்டுன்னு தான் மேடம் அவர் ஆடுறது. அவங்க அம்மா எதுவுமே தப்பா பேசல. ஒரு வார்த்தை கூட அவங்க அவங்க நல்லா நல்லா தான் மேடம் பேசல. பேசுவாங்க. அவங்க நல்லா தான் சாரிமா, பேசுவாங்க. சாரிமா. நீ சண்டை போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கியானா நீ கிளம்பி போயிடு. மேடம் நான் சண்டை போட்டுக்கலாம் வரல மேடம். தம்பி கொஞ்சம் பேசாம இருப்பா. கொஞ்சம் தம்பி மேடம் நான் பேசாம இரு. வந்து இந்த பாருமா, உனக்காக தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா வாழ்றோம் மேம். கொஞ்சம் நீ விட்டு கொடுக்கலன்னா, தாழ்ந்து போலன்னா இது நடக்காது. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு நம்ம அதை சரி பண்ணணுமா, இல்ல இருக்கிறது பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணிக்கணுமா? அவங்க ரொம்ப அவங்க கூட யாரும் பேசவே முடியாதும்மா. அவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப சண்டைக்கார அவங்க. என்ன பண்ணாங்க? சண்டைக்காரவங்க. கேளுங்க நியாயத்தை கேட்கறதுல அவங்க. சண்டைனா சண்டை பிடிப்பாங்க. சரி, என்ன பண்ணாங்க? அவனுக்கு ரொம்ப சண்டை. அவன் பொறுப்பே வாழ முடியும். ஒரு 10 ரூபாய் போட்டு சமாளிச்சு என் பிள்ளைக்கு சரி, காப்பாத்த இப்ப மாட்டாங்க. என்ன அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அவனுக்கு தான் சண்டை எனக்கு. அவன் மேல தான் சண்டை எனக்கு. சரி, எதுக்கு அப்புறம் அந்த அம்மா இழுக்கிறீங்க? அவங்கள இழுக்கலையே, அவன் மேல தான் சண்டை சரி, எனக்கு. உங்க பொண்ணு அன்னைக்கு love கூட பண்ண- அவங்க மூஞ்சி இருங்க பாக்கணும். இருங்க ஒரு நிமிஷம். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். உங்க பொண்ணு லவ் பண்ணா அந்த பையன் உங்க வீட்ல வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணீங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்ல போய் நீ 3 மாசம் இருந்தியா? யார் வீட்ல மேடம்? அந்த அம்மா வீட்ல 1.5 மாசம் இருந்தாங்க. ஒரு மாசம் தான். ஒரு மாசம் கல்யாணம் இருந்தியா? பண்ணி- ஒரு மாசம் கல்யாணம் பண்ணி தான். சோ உன்னை ஏத்துக்கிட்டாங்க அவங்க. மேடம், கல்யாணம் பண்ணதுக்கு முன்ன நான் தான் போயிட்டு அவ வீட்டுல கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம். இருங்கம்மா ஒரு ஒரு நிமிஷம். வாட்டி 2 வாட்டி இல்ல மேம். இரு 5-6 வாட்டி தம்பி, மேம். இரு தம்பி. போய் இந்த மாதிரி சொல்றதுக்கு வாய் ஒரு அளவு இருக்குது பேசுறதுனால தான் மேடம். எனக்கு போய் இஷ்டம் சொல்றேன். வருது. இரு- வாய் இருங்க பேசுறதுனால தம்பி, இஷ்டம் இருங்க வருது. தம்பி, கொஞ்சம் ஏன்னா பேசுங்க. வாய் பேசிட்டு வாழ்ந்துட்டு போயிடுவானாமா? பேசாம இருங்க. சும்மா இருந்தா நான் பேசுங்க. வாய் பேசிட்டு வாழ்ந்துட்டு போயிடுவானா? இருங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் பேசி முடிக்கட்டும். சரி, அன்பரசி அவங்க ஏத்துக்கிட்டாங்கல்ல உன்னை. மேடம். அப்போ அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் நகர்த்தி வச்சு அந்த பையனோட சந்தோஷத்துக்காக சரி வாமான்னு உன்னை மருங்களா ஏத்துக்கிட்டாங்க. நீ அவங்க வீட்டுல போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தியா? நான் என்ன சொல்றேன்னா, நீ கொஞ்சம் விஷயங்கள் அவங்களுக்காக செஞ்சிருக்கலாம். அது நீயா செஞ்சிருக்கலாம், அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணாம. ஏன்னா நீங்க 2 பேரும் 2 ரிலீஜன்லேருந்து வரும்போது நீயும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவரும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க, நீயும் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். அந்த அம்மா வேலைக்கு போறாங்க, வீட்டில் அப்பா இருக்காரு, 2 பசங்க இருக்கு. நீ படுத்து தூங்கிட்டு இருந்தா அவங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா எப்படி? என்ன மேடம் போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது மேடம்.
உடம்பு முடியல தான் நம்ம படுத்து தூங்கிடுறோம். சரி நான் என்னைக்கன்னா உனக்கு ஏஞ்சிக்க மாட்டேன் ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன் அவங்க வேலைக்கு போகிறோம். ஆமா அவங்க ரெண்டு பேரும் பேசட்டுமா? இருங்க. மேடம் நான் அவன் பேசிட்டோம் படுத்துருக்கேன். வேணாம்னு சொல்ல. எங்க பொண்ணுக்கு இது வரைக்கும் சமையல் வேலை நான் கத்து கொடுக்கல. அந்த மாதிரி வளர்த்துருக்கேன் நான். அப்படி சொன்னா வளர்த்துருக்கேன். இது மாதிரி எல்லாம் பேசுறதுக்காகலாம் நான் வளர்க்கல. உங்களுக்கு இஷ்டப்பட்டு தான் உன் பையன் இஷ்டப்பட்டு தான் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம், சமையல் வேலை கத்து கொடுக்கல சொல்றது ஒரு பெரிய பெருமை எல்லாம் கிடையாதுமா. பெருமைலாம் அது தெரியாது. ஆணா இருந்தாலும் அது பெண்ணா இருந்தாலும் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுக்கலாம், இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். சரி, அதோட ஒரு பெருமை நிமிஷம், கிடையாது. ஒரு நிமிஷம் குழந்தை பிறந்த உடனே ஏன் பெருசா ஆயிருதுல்லம்மா? நான் என்ன சொல்லிருக்கேன் அவளுக்கு உங்க பிள்ளைக்கு என்னம்மா வயசு? சொல்லிருக்கேன் என்னம்மா வயசு? இப்ப ஊந்து ஏந்துக்கிற 24 வயசு. கட்ட புடிச்சு 16 வயசு பிள்ளைங்க ஹாஸ்டல்ல மேடம், படிக்க போச்சுன்னா அவங்க சமைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. மேடம் ஒரு நிமிஷம் மேடம், என் பொண்ணு 16 வயசு, எங்க வீட்டுக்கார வந்தா காஃபி வச்சு கொடுக்குது, அங்க தோசை சுட்டு வயசுல பிறந்த பொண்ணு. கொடுக்குது. பாருங்க மேடம் அது எப்படி எங்க பேசுறாங்க. பையன் கொடுத்துருங்க உங்க பொண்ணு. என்னத்து கொடுக்குறாங்க எப்படி எனக்கு பேசுறீங்க? எனக்கு பேசுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்களேன். நானு அங்க சொல்லி நிக்கிறேன் செய்ய தெரியாதானே எனக்கு நீங்க செய்ய தான் தெரியாது. அம்மா பேசுறது நான் ரொம்ப உங்க தப்பு. தப்பா நான் சொல்லல, என் பொண்ணு அந்த குழந்தையை செய்ய இழுக்கிறீங்க. அதான் மேடம் நான் சொல்றேன். அப்பவும் எங்க வீட்டுல சண்டைக்கும் சொல்லிட்டேன், என் புள்ள வெளிக்காதுங்க நீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. இல்ல அவங்க Sorry மா, பண்றது correct. நான் உங்கள்ட்ட நாங்க பேச விரும்பல. பேசுறது தப்பு. நான் அவங்க உங்கள்ட்ட பண்றதுல ரொம்ப ரைட். என்னங்க நீங்க பேசுறது? பேசுறது ரொம்ப என்ன தப்பு. செய்ய சொல்லுங்க, என்ன செய்ய silent ஆ தப்பு இருங்க. நீங்க பேசுனது. நான் என்ன உங்க பொண்ணுக்கு ஒரு நாள் நான் ஏஞ்சி சமையல் செய்யமான்னு சொல்லிருக்கேன். நானே பட்டுட்டு வந்திருக்கேன் மாமியார் கிட்ட. ஐயோ என் மாதிரி அந்த பொண்ணுன்ட்டு ஒரு நாள் நான் வேலைக்கு போற போது ஏஞ்சி மூஞ்சி கலக்கி சாப்பிட்டு படுமான்ட்டு கது தக்கின்னு போவேன். கேளுங்க, ஒரு நாள் நான் ஏஞ்சி கூட மாட்ட ஒரு தரக்காரி ஏம்மா, பண்றது இஷ்டம் இல்லம்மா. ஒரு தாயா வந்து நீங்க உங்க பொண்ணு நல்லா வாழணும்னு நினைச்சீங்கன்னா அவளை கண்டிங்க. மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும், மாமனாருக்கு மரியாதை மேடம், கொடுக்கணும், நான் மரியாதை குடும்பத்துல கொடுக்கறேன் அட்ஜஸ்ட் பண்ணி மேடம். கொடுக்கணும். இருமா அவங்க மாமனாரே என்ன இருமா, சொன்னாங்க எனக்கு தெரியுமா? அதே மாதிரி ரோட்ல அவர்கிட்ட அதுதான் நீங்க சொல்லி கொடுக்கணும். சொல்றேன் மேடம், ரோட்ல என்ன சொன்னாங்க? இருமா, ஒரு நிமிஷம். பப்ளிக் பிளாஸ்ல அவங்க இருங்க சொன்னது. இருங்க, ஒரு நிமிஷம் தான் வரேன். பசங்களே அப்படிதாம்மா வளர்க்கணும். அப்படிதான் மேடம் நானும் சொல்லிதான் சொல்றேன் மனைவிக்கு மேடம். மரியாதை கொடுக்கணும். நான் சொல்லிருக்கேன் மனைவியை மேடம். பெத்தவங்களுக்கு ஆமா மரியாதை மேடம், கொடுக்கணும். நான் சொல்றேன் மேடம். அதெல்லாம் இல்ல, நான் என்னக்கான கண்ணா அவங்களுக்கு மருமகனா என்னம்மா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க என்னோட பெரியவங்களா இருப்பீங்க. மருமகனா என்னம்மா சொல்லுங்கம்மா. மருமகனா என்ன? வாடா போடான்றது யாரு வாடா நீங்க போடான்றது? சொல்லுங்க. சொல்லவே இல்லை சும்மா நீங்க. இருங்கம்மா. உங்க வீட்டுக்காரர் ரோட்ல பப்ளிக் பிளேஸ்ல என்ன கேட்டாரு என்ன தெரியுமா பொண்ணு? கேட்டாரு? என்ன கேட்டாரு? சொல்லக்கூடாது இந்த இடத்துல. சொல்லுங்க, சொல்லிடுங்க, தப்பு என்ன இல்ல, சொல்லுங்க. அவங்களுக்கான நியாயம் கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்களா, நம்ம சொல்லுங்க. அது வேற ரீசனா இருந்தது. எப்படி ரீசன்? நான் நின்னா உன் பொண்ணு வீட்டுக்கு வரமாட்டான், எங்க வீட்டுக்கார கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்க உங்க பொண்டாட்டி இருந்தா நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன். அசிங்கமா அந்த மாதிரி பேசுனா சொன்னா அதெல்லாம் என்ன நம்ம புருஷன் சொல்றது. தான் எப்படி மம்மி? வரலாமா? எப்படி சொல்லுங்க மேடம்? மருமகனா என்ன? எல்லாமே தப்பா படுதுமா எனக்கு. நீங்க அந்த பொண்ணு கைய அறுத்ததுல இருந்து, அவ இப்பவே நீங்க எனக்கு வீட்டுல அந்த அறுத்து பையனை வச்சுக்கிட்டு இருந்ததுல இருந்து, அவர் உங்க பொண்ணு அடிச்சதுல இருந்து எல்லாமே தப்பா இருக்கு. அன்னைக்கு எதுக்கு மேடம் ஓகேம்மா. அடிச்சாங்க ஒரு தெரியுமா வார்த்தை மேடம்? சொல்லுமா. 2 மாசமா ஏதோ முழாம இருக்குது. அது ஒண்ணுக்கு போகிற மாதிரி அடிக்கலாமா இஸ்து போட்டு? ஒண்ணுக்கு போற மாதிரி சொல்லுங்கம்மா. என்ன அடிக்கல அன்னைக்கு மேடம்? ஒருத்தவங்க அடிக்கல வீட்டுக்கு மேடம். வந்தது. அவங்க சித்திக்கு phone அன்னைக்கு பண்ணி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தது. அவங்க சித்திக்கு phone அன்னைக்கு ஒருத்தா வீட்டுக்கு வந்தது. phone பண்ணி கொடுங்க. அவங்க சித்தியே போயிருந்தாங்க மேடம். என்ன கல்யாணம் பண்ணி வச்ச உனக்கு கேட்டாங்க நீ மேடம். சாப்பிடாம இருந்தியா? சாவடிக்கிறதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்து கேட்டாங்க. சாப்பிடாம இருந்தியா நீ? இல்ல மேடம். எதுக்கு அடிச்சாரு? 4 நாள் ஆச்சு மேம் சாப்பிடாதவா. இருங்க நான் குளிக்கல கேக்குறேன். செய்யல. என்னப்பா? என்ன வாய் மூடாங்க சொல்றாங்க. எங்க அம்மா ஃபோன் பண்ணதுனால தான் மேடம் ப்ராப்ளம் ஆச்சு. இவர் அடிச்சாரு. சரி நான் சாப்பிடல. உங்க அம்மாட்ட அங்க பேசக்கூடாது. யாரும் எங்க அம்மாட்ட பேசக்கூடாது. பக்கத்து வீட்டுல மாடி மேல எழுதி குத்துட்டு வந்துட்டாங்களா அப்பா அம்மா யாரு வேணான்ட்டு. அது போல இரு. என்னம்மா இது? என்ன இது? சொல்லுங்கம்மா, என்ன நீங்களே. சொல்ல முடியாது சொல்ல? நான் என்ன சொன்னேன்? அந்த என்ன சொல்றேன் சொல்லு. அவங்க என்ன வந்து என் சொல்ல பொண்ணு சொல்லுப்பா, கத்துக்கணுமா? open ஆ அந்த வீட்டுல சொல்லுப்பா. எவ்வளவு மருமக வந்திருக்கலாம். அந்த வீட்டு மருமக எதுக்குமா பார்த்து எதுக்குமா அவன் அடிச்சாரு? எங்க அம்மாட்ட பேசுறதுனால அடிச்சாரு மேடம். அப்படியாப்பா? செட் ஆக ஃபோன் மாட்டேன். தான் போயிடு. மேம் வச்சேன். அவளை அடிக்கல. அடிச்சாரு மேடம். ஃபோன் வச்சிருந்தா போய் அவ சொல்றதுக்கு ஒரு வந்து லிமிட் கத்தி இருக்குது. எதுக்கு ஆமா. போன் அடிச்சீங்க? எனக்கு பிடிக்கல அதுக்கு வச்சேன் மேம். அது எப்படி நீங்க அவங்க அம்மாட்ட பேசுறது பிடிக்கல சொல்லுவீங்க? மேம் அவங்க அம்மா கிட்ட பேசினாலே சேஞ்ச் ஆகுறான் மேம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தப்புங்க. இருங்க அதுக்காக அம்மா இருங்க மேம். பேசக்கூடாதுன்னு சொல்றது நான் சொல்லிட்டேன் மேடம், அம்மா கிட்ட பேசாத நீ கண்டிஷன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஐயோ மேடம். அது மேடம், தப்பு இப்ப எல்லாம் தான். இங்க வந்து நல்லவங்க தான் பேசுவாங்க மேடம். அவங்க கூட போய் இருந்தா தான் தெரியும் மேடம் அவங்க எப்படியா பட்டவங்க. யாரு? அவங்க அம்மாவா? ஆமா மேடம் மேடம். எங்க வீட்டு என்ன பக்கத்துல பண்ணுவாங்க எல்லாம் அவங்க கேட்டு அம்மா? பாருங்க மேடம். நான் எப்படி வேற ஃபார்வர்டா பேச மாட்டாங்க. எல்லாம் இன்டைரக்டா தான் பேசுவாங்க. இப்ப நல்ல எல்லாரும் அப்படிதான் மேடம் சொல்லுவாங்க. உங்க மாமியார் அப்படி நீ தான் அப்படி பண்றியாம எல்லாரும் கேக்குவாங்க நீ மேடம். சொல்லுமா, நான் என்ன சொல்லிட்டேன் சொல்லுமா. அம்மா தாயே நீ பேசவே பேசாதீங்க. நான் உங்ககிட்ட பேசல. விட்டுருங்க. நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க பதில். சரிம்மா. என்ன? இப்படி உங்ககிட்ட பேச சொல்லலாம் போலாம் மேடம். என்னத்துக்கு பா நீ வாழ்க்கை வானா நீங்க நான் என்ன வேணும்னு மேம் சொல்லிருந்து என் கூப்பிட்டு புள்ளி கொஞ்சம் வந்தீங்க? வந்துட்டான். நான் வேணான்ற போது என்ன புள்ள என்னத்துக்கு மேடம்? அது உங்க சொல்லுங்க பிள்ளை. மேடம். நீங்க என்னத்துக்கு? எனக்கு நீங்க நமஸ்காரம் வேணாம் பண்ற போது என்ன புள்ள என்னத்துக்கு இங்க பாருங்க மேடம்? மேடம். அவரு இவங்க கேட்டாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ வீட்டுக்கு போயிடான்னு கேட்டாங்க சொல்றாரு மேடம். அவங்க அப்பா வந்துட்டாரு. 1000 சொல்றாங்க பெத்தவங்க. வந்துட்டாரு மேடம். அது எப்படி மேடம் என்ன என்ன நம்பி பெத்தவங்க வந்துட்டாரு அழகு தானே? தெரியலையா? உன்னை நம்பி அல்ல நான் வரல. கஷ்டப்பட்டு நீதான் வந்துட்டு என்ன இவ்வளவு பெரிய கூட்டிட்டு பிள்ளை நீ என்ன சொல்ற? அவங்க அப்பா அவனை அப்பா அம்மா. நம்பி உன்னை நம்பி அவன் வரலையா? அவனதான் நீ கூட்டிட்டு வந்தியான். சரி, இப்ப அப்பா அம்மா விட்டுட்டு உங்க கூட வரணும்னு நினைக்கிறீங்களா? அதான் இருங்க, வந்தாங்க ஒரு நிமிஷம். அப்ப வந்தங்களா இப்ப தெரியாதாமா இப்ப இவங்களுக்கு? வரணுமாமா? வரணுமா? அதான் நீங்க சொல்றீங்களா?
வேணாம் மேடம். இல்ல நீ அவங்க வேற என்னம்மா கல்யாணம் சொல்ற? பண்ணின்னு சொல்றாங்க. இல்ல நீ என்னம்மா அவங்க வேற சொல்ற? இல்ல வேற நீ கல்யாணம் என்ன பண்ணி- சொல்ற? என்ன சொல்ற? சொல்லு. அவங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாங்க எங்க- எங்கிட்ட மேடம். இல்ல சொல்லுமா. மேடம், அதான் சொல்றேன் மேடம் நானு. இல்ல இப்ப என்ன வேணும்? கார்த்திக் என்ன வேணும்? நீ சந்தோஷமா கார்த்திக்கோட வாழறதுக்கு என்ன செய்யணும்? அவன் கோவப்படக்கூடாதுமா. கோவம்னா எனக்கு இஷ்டம் ஆகல. கோவப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. வாயில வந்த மாதிரி பேசுறாரு மேடம் அவரு. நீங்க வேணா நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மேடம். வேணா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணா கொடுங்க, நான் அம்மா ஏத்துக்கிறேன். யாருமா நான் பனிஷ்மெண்ட் இல்ல கொடுக்கறேன்? மேடம், அவர் அதுதாம்மா. பேசுற பேச்சு எந்த மாதிரி பேசுறாரு இருபது தெரியுமா மேடம் அவரு? கோவப்பட நான் ஃபோன் பண்ண வேற யார் மேடம் ஃபோன் பண்ணுவாங்க அவருக்கு? நாங்கெல்லாம் நீ என்ன கோவத்துல phone பண்ற? சும்மா நீ பேசுற அவர் அசிங்க அசிங்கமா பேசுறாரு மேடம். இந்த பாரு தம்பி, அவளை அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. மேம் ரைட்ஸ் எனக்கு கிடையாது, அது எனக்கு தெரியும் நீங்க மேம். அவளை வேணா கம்பல் காதலிச்சு காட்டுறேன் மேடம். எப்படி அடிச்சிருக்காரு இப்போ நீதியா பேசுறாங்க. பெரிய இவங்க தியாகி மாதிரி பேசுறாங்களே மேடம். காதலிச்சு- கம்பல் காட்டுற எப்படி அடிச்சிருக்காருன்னு பாருங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அவளுக்கு அவளோட நம்பிக்கைகள் இருக்கு. அவளுக்கு அவளோட பெத்தவங்க இருக்காங்க. அதெல்லாம் நீங்க அதிகாரம் பண்ணக்கூடாது. மேம் நான் அவளை அடிக்கல, ஃபோன் வச்சு போட்டு வந்து தான் அவன் ஆமா, ஏன் நீங்க என்ன எப்படிங்க எடுத்துட்டு phone வந்தா? அடிச்சு சொல்றதுக்கு ஒரு போடுவீங்க? அளவு இருக்குது மேடம். என் ஃபோன் நான் வச்சேன் மேம். அப்ப அது பேசிருந்து என் ஃபோன்ல தான் என் ஃபோன் நான் வச்சேன். அப்ப இது யாரு நியாயமே இல்லைங்க அவங்க சொல்றது. என் பொண்ணு நியாயமே யாரு? கிடையாது. அதுதான் மேடம் பேசுவாரு. நியாயமே கிடையாது. உச்சப்பதான் பேசுவாரு அவரு. என் பொண்ணு தானங்க. நியாயமே கிடையாது. ரொம்ப தப்பு. என் பொண்ணு தானே இது. யூஸ்லெஸ் இல்லாததெல்லாம் பேசின்னு உக்காந்து இருப்பாரு. அவங்க அம்மா அவங்க பொண்ணு அவரு சொல்ல அவரு மாட்டேங்குது, என் பொண்ணு சொல்லாம தானே. யோசிக்க மாட்டாரு மேடம். அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கேக்குவாரு. அதுதான் அடுத்தவங்க பூமா சொல்ற தலை பேச்சு கேட்டு தலையாட்டுவாரு. ஆடுறவங்க கிடையாது தான் நீ. ஐயோ போதும் சாமி பாத்துட்டு அப்ப அவ நம்ம வச்சு கழுத்தா அப்பனா அவ பேச்சு கேட்டு நான் அவ கூட போகணுமா மேம் இப்போ? நான் என்ன உனக்கு நான் குலாமா உன் பேச்சு சரி. கேட்கணும்னு மேடம் அவரு. இப்ப நீங்க 2 பேரும் என்ன செய்ய போறீங்க? பேசி முடிவு பண்ணீங்க. அம்மா நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணலாங்களா? வாங்கம்மா, நம்ம வெளியே போவோம். அவங்க 2 பேரும் பேசிட்டு. இப்போ இவ்வளவு பேசுறேன், அன்னைக்கு பேசிருக்கணும் மச்சி. அன்னைக்கு என்னத்துக்கு அன்னைக்கே சொன்னேன் இல்ல உங்க அப்பா அம்மா போயிடுன்ட்டு. அப்புறம் என்ன போன் எல்லாம் உடச்சு போட்டேன், நாட்கெல்லாம் ஆடினேன். என் ஃபோன் நான் ஓடிக்கிறேன். உனக்கு ஏன் என்ன உன் போன் நோவு? எப்படி யாருக்கோசரம் வச்ச? எனக்கோசரம் தானே வச்ச? ஏன் உங்கோசரம் தான் ஓடிக்கணுமா? வேற யாருக்கோசரம் வச்ச? உங்கோசரம் தான் பேசுறோம் ஓடிக்கணுமா? பேசுறோம் 1000 பேசலாம். இப்போ மட்டும் வந்து பேசுறதல்ல. நல்லா பேச கத்துன்னு இருக்கிறானா? அம்மா தாயே, நீ உங்க அவ்வளோலாம் எங்களுக்கு பேச ஐயோ ஆமா போய் சொல்ற பாரு இப்பவே. போதாதா? உன்னால எவ்வளவு அசிங்கம் வச்சு. உன்னால தாண்டா எல்லாரும் எங்க பெருமால பேசிட்டு விட்டாங்க. ஆமா, எங்க வீட்டுல மாத்திரம் பேசாத, கொஞ்சம் தூக்கி வச்சுக்கணும். ஆமா உன்ன மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் டபுள் கேம் ஆடுறதுக்கு வராது. ஆமா, நாங்க தான் அடிக்கணும் காண்றோம். ஐயோ இல்ல பாவம், அப்படியே சாச்சா தர்மா நீ. இந்த மாதிரி நினச்சியா? என்ன மாதிரி நினைச்சா? உனக்கு 1000 வாட்டி சொல்லியிருக்கேன், பூ பொட்டு வச்சுன்னு ரோடுக்கு வான்ட்டு. புருஷன் பேசணும் மரியாதை இல்லை. ஆமா ஆமா, சொல்லு பேசு. அதானே அது உன் ஜென்மம் விட்டு போமா அந்த வார்த்தைலாம். வீட்டுக்கு நான் சுட்டுருன்னு வாங்கலான்றாங்களே அந்த மாதிரி கதை வந்து. உங்கள மாதிரி நினச்சேன், முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு ஆமா பேசுறது. நான் தான் முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசுறது. என்னண்ணா? நீங்க 2 பேரும் பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். யாரு பெருசுங்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்ளம். நான் சொல்றத நீ கேட்க போறியா, நீ சொல்றத நான் கேட்க போறியான்னு ஈகோ. உங்களுக்கு உங்க பையன் மேல அக்கறை இருக்கா தம்பி? எனக்கு இருக்குது மேம். விட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா? மேம் நான் எந்த கண்டிஷன் ஆனால் ஒன்று தான் மேம். பூ நோ பொட்டு கண்டிஷன். சாரி, கொஞ்சமாவது விட்டு கொடுக்கறதுக்கு நீங்க எங்களை நம்பி வந்தீங்கல்ல, நான் உங்களை ப்ராப்பரா கைட் பண்ணுவோம். புரியுதா? அதுக்கு நீங்க நாங்க சொல்றதுக்கு ஏத்துக்கிறதுக்கான மனநிலையில இருக்கணும். ஏத்துப்பீங்களா? சொல்றது கேட்பீங்களா? கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பீங்களா? சரி அம்மா, பையன் மேல அக்கறை இருக்கா? நிஜமாவே கார்த்திகை லவ் பண்ணியா? நிஜமாவே கார்த்திகை லவ் பண்ணியா இல்லையா? பண்ண. அவரோட வாழணும்னு ஆசை இருக்கா? இன்ச்சு மேடம் இப்ப இல்ல. நிஜமாவே வாழணும்னு ஆசை இருக்கா? இப்ப இல்ல. இப்ப கோவத்துல பேசாதே. உங்க வாழ்க்கையில கடந்த ஒரு 8 மாசமா நடந்த விஷயங்களை வச்சு பேசாதே. அவரோட ஒன்னா வாழணும், சாகர வரை ஒன்னா வாழணும்னு தானே நீ கல்யாணம் பண்ண, இல்லையா? அப்படித்தானே அன்பரசி? கரெக்டா? சரி, குழந்தைக்காக உங்க வாழ்க்கைக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு தயாரா? தயாரா? ஓகே, இப்போ பேசும். தம்பி, அவ பக்கத்துலேருந்து என்ன சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் சேஞ்ச் இல்லை மேம். பூ பொட்டு வழியில் வச்சுக்கின்னு எப்படின்னா இருக்கும். எங்கேயாவது ஃபங்க்ஷன் பச்சான்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்தபோது வந்து பார்த்தாங்க. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் எல்லாருக்கும் தானே மேம். சரி, ஒரு நிமிஷம் வேற என்ன சேஞ்ச் ஆகணும்? அது ஒன்று தான் மேம்.
கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி இருந்தால் போதும். கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கு கம்பல் பண்ணக்கூடாது. சாரி, நீங்கள் அதை விட்டு கொடுத்து தான் ஆகணும். நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் நண்பரிசிட்ட, உங்கள் சென்டிமெண்ட்டுக்காக வீட்டில் ஒரு பூஜை இது இருந்தால் அவள் பண்ணறதுல தப்பே கிடையாது. அது அவளாவே பண்ண சந்தோஷமா பண்ண, நீ கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாதுப்பா. அவளாவே உனக்காக என் புருஷனுக்காக நான் இதை பண்றேன்னு அவன் முடிவு பண்ணும். அதுக்கு நீ முதல்ல ஜென்டில்மேனா நடந்துக்கணும். நீ அவளை அடிச்சு உதைச்சு நீ கெட்ட வார்த்தையில திட்டி அவங்க அம்மாவை திட்டி அப்பாவை திட்டினா அவ எப்படி அவனுக்காக பண்ணுவான்? மனைவியாவே புருஷனுக்காக அதை செய்யணும். அதுதான் உன்னோட சாமர்த்தியம். அடிக்கிறது உதைக்கிறது யார வேணா பண்ணிட்டு போலாம். அது பெரிய வீரத்தனம் எல்லாம் கிடையாது. அந்த பொம்பளையோட மரியாதை வாங்கிக்கிறது தான் முக்கியம். அம்மா, குழந்தை ரொம்ப அழுகுறான் போல இருக்கு, கொஞ்சம் பார்த்துட்டு. ரெண்டு விஷயங்கள் உங்ககிட்ட தெரிந்தணும். ஒன்று வந்து என் பொண்டாட்டி நான் சொன்னது தான் கேட்கணும், அவள் எல்லாத்தையும் தூக்கி போடணும் எனக்காகன்னு நீங்கள் அதிகாரம் பண்ணி அவளை கட்டாயப்படுத்தி பண்ண வைக்கிறது தப்பு. இன்னொன்று, இந்த வயலண்ட்டாக கையை கிழிச்சிக்கிறது, விஷத்தை குடிக்கிறது, ஆட்டோ கடியில் போய் படுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. கோழைத்தனம். இதெல்லாம் வீரத்தனம் இல்லை, கோழைத்தனம். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. இப்போ திருந்திட்டீங்களா? சரி, அது திருந்திட்டீங்க. நான் சொன்னது நீங்கள் அதிகாரம் பண்ணாமல் இருப்பீங்களா, அடிக்காமல் இருப்பீங்களா? என்னமா ரெண்டு பசங்கள்ட்டையும் நான் பேசினேன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. பெரியவங்களா நீங்களா சேர்ந்து அதை கெடுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ என்னன்னா, அந்த தம்பிகிட்ட கேட்டேன், ஒரு விஷயம் கேட்டேன். அவள் ஒரு நம்பிக்கையோடு வளர்ந்துருக்கா. நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது எல்லாம் சொன்னியானா அவள் கேட்க மாட்டா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது அவள் கிறிஸ்டியன் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையான விஷயங்கள் அவள் பண்ணிக்கட்டும், அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. அதே சமயம் உங்கள் பொண்ணை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, சரியா? அவங்க வீட்டில் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. நாங்கள் வந்து அந்த குழந்தைக்கு முடிவு தான் வந்தோம்மா. அதே அவங்க பொண்ணுக்கு நேர்ந்திருந்தா இந்த மாதிரி விட்டுட்டு போவாங்களா? ஒரு வருஷம் ஆச்சம்மா. நீங்க என்னங்க பேசுறீங்க? என்னங்க பேசுறீங்க? நான் உங்க பொண்ணை வாழ வைக்கணும் சொல்லி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சொல்லுங்கம்மா. அம்மா, இப்போ கல்யாணத்துக்கு எப்படி முன்னாடி எப்படி இருந்தா கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கா அதை எப்படி சொல்லுங்க. எப்படி என் பொண்ணு வாழ, அவங்ககிட்ட எப்படி சோறு போடுவான், என்ன கொடுப்பான், என்ன சலுகை செய்வான், அதை சொல்லுங்க பாருத்துக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்க பொண்ணு கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படியெல்லாம் ஆகாதுமா. அப்ப வாழ முடியாது. ஆகாது, அட்ஜஸ்ட் பண்ணி ஆகாது. அப்ப வாழ முடியாது. இவங்க ஆம்பளைங்க திரிஞ்சுன்னு வந்துருவாங்க, பொண்ணுங்களாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஆகாது. அது அட்ஜஸ்ட் பண்ணலன்னா வாழவே முடியாது. அந்த பையன் சொல்ற அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. கோவப்படக்கூடாதுமா. கோவம் எனக்கு இஷ்டம் வருது இல்ல, கோவப்படக்கூடாது. சும்மா சும்மா ஆம்பளை கோவப்படக்கூடாது. பிரச்சனை இருக்கும், கோவப்படுறாங்க. ஒரு விஷயத்துல பொம்பளை பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆமா, பொம்பளை பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொல்ல முடியாது. ஒரு வாட்டி என்ன அட்ஜஸ்ட் பண்ணலன்னா எப்படி மேடம்? நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பையன் கையை நீட்டி அடிக்க கூடாது மேடம். சரி, முதல்ல நீங்க அவனை கண்டீங்க. சரி மேடம். பொம்பளை பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சொல்ல கூடாது. இல்ல மேடம், பொம்பளை மேல கையை நீட்டுவாங்க. இல்ல மேடம், அவன் பேசும்போது சும்மா இன்னும் நல்ல ஒரு வார்த்தைக்கான ஒரு வார்த்தை இல்லம்மா, என்ன இருந்தாலும் அடிக்க கூடாது. அடிக்க கூடாது. சரி ஆச்சு, அடிக்க கூடாது. ஒரு வாட்டி அடிக்க கூடாது. எப்படி மேடம்? 2 மாசம் குழந்தை எப்படி மச்சான் தெரியுமா? 2 மாசம் குழந்தை, 2 மாசம் அடிக்கலாமா? அது குழந்தை காட்டுமா? சரி, இருங்க ஒரு நிமிஷம். அது உடம்பு பாருமா, அது உடம்பு ஃபர்ஸ்ட் பாருங்க. டைசா உடம்பு பாருங்களா? பாத்தேமா, உடம்பு பாருங்க எப்படி இருக்குது அது. பாத்தேன். குழந்தை போய் வாங்கி பாரு. குழந்தை கடை போட. என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நான் சொல்லவா? குழந்தைக்காக நீ வாழணும். என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அந்த பொண்ணை நீங்கள் எதுக்குமே கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம நல்லது கெட்டதுக்கு அந்த பொண்ணை இட்டுன்னு போக தேவையில்ல. ஏன்னா கோயிலுக்கு வராது, அது இதுக்கெல்லாம் வராது. விட்டுரு, வர வேணாம். அவனை மட்டும் கூட்டின்னு போவோம், பண்ணு வருவோம், அவ்வளோதானே மேடம்? அதுக்கெல்லாம் திரும்பி இது பண்ணிக்கூடாது மேடம். என்னை விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு எல்லாம் நல்லது கெட்டது பண்ணிக்கிறாங்கன்ட்டு அது சொல்லக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு எதாவது நல்லது, இப்போ என் பொண்ணு வயசு கொஞ்சம் உட்கார கண்டிஷனோட ஒண்ணா வாழ முடியும். இல்ல மேடம், நான் சொல்லி நிக்கிறேன் மேடம். அந்த பக்கம் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து தான் போணும். போது அப்ப நான் தள்ளி வச்சு அம்மா நான் சொல்றேன், நிக்கிறேங்க. மாமியார் மாமனார் மதிக்கலைன்னா வாழவே முடியாது. அந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். உனக்கு எப்படி உங்க அப்பா அம்மா முக்கியமோ, வாழ்க்கை முக்கியம். உனக்கு உங்க அப்பா அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மா முக்கியம். அதே மாதிரி தம்பி, அவளுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப முக்கியம்.
போன்ல பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா நீங்க அதிகாரமா நான் உங்க சொல்லிட்டேன், ப்ராப்பர்ட்டியில நான் நீங்க சொல்லக்கூடாது. வெள்ள கொடுத்து பட்டா போட்டெல்லாம் வாங்கல. அவ பெத்த அப்பா அம்மா தாய்க்கு அவளுக்கு சொல்றதுக்கு தேவை. அதிகாரம் உனக்கு இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் மேடம் அப்பவே. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தா போங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணை ரிலிஜியன் பேர்ல, கடவுள் பேர்ல அவளை இது கட்டாயப்படுத்தாதீங்க. ஆனா ஒரு விஷயம், தண்ணி அடிக்கிறது, பொண்டாட்டி அடிக்கிறது, சம்பாதிக்காம அவன் நகையை வச்சுட்டு, நகையை வட்டிக்கு வச்சுட்டு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணலாம். பண்ண. தாலியே அப்படிதான் கட்டிருக்க நீ. தாலி அப்படியே கட்டிருக்கானா, அவள் வேணான்னு தான் சொல்லியிருந்து. அவள் தான் வேணும் பண்ணிட்டு வச்சிருந்து. நான் காலையில் காசு எடுத்தாரேன், தாலி வாங்கிட்டு வரேன், நீங்க அவள் தான் அர்ஜென்ட் பண்ணிருந்து. அவதான் சொல்ல மேடம் எனக்கு நான் தான் வச்சிருக்கேன். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல மேடம் அவ சொல்ல மேடம் எனக்கு எங்க வீட்ல நான் எல்லாரும் கூப்பிட்டு வந்து சொல்றேன். பையன்னா சப்போர்ட் பண்ணும். இல்ல மேடம் அப்படின்ற நான் பண்ணா அவன் அவளை திட்டலாம். ஏத்திலாதவன் போல என்ன தூர கல்யாணம் கட்டி நிக்கிறேன். நான் சொன்னேன் தெரிஞ்சிட்டு முடிஞ்சு போச்சு. நீங்க உங்க பொண்ணுக்கு சொல்லி அனுப்புங்க, குடும்ப வாழ்க்கைன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும், விட்டு கொடுக்கணும், சொல்லி அனுப்புங்க. நீ வந்து உங்க மாமனார் மாமியார்ட்ட சாரி கேளு. உன் வாயிலேருந்து தப்பான வார்த்தைகள் வந்திருக்குன்னா என்னத்துக்கு சாரி கேட்கணும்? என்ன தப்பு பண்ணிருக்கிற சாரி கேட்கறது? மேடம் நீ எந்த தப்பும் பண்ணல. நான் உங்களை எதுவுமே பேசல. அப்படி வாழவே முடியாதுமா. அப்படி பெரியவங்கள்ட்ட சாரி கேட்கறதுல, தப்பு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. உன்னை விட உங்க அம்மாக்கு தான் அவளுக்கு கோவம் வருது அது சொல்லும் போது. ஏன் அந்த பொண்ணு பெரியவங்கள்ட்ட சாரி சொன்னா என்ன ஆகும்? தப்பு பண்ணாத நான் ஏன் மேடம் சாரி தப்பு கேட்கணும்? பண்ணல, ஆனாலும் சாரி கேட்கறதுல தப்பெல்லாம் கிடையாது. அவங்க மனசுல அவங்க எவ்வளவு பேசியிருக்காங்க மேடம்? கண்டினியூ ஆகும். எதுவும் கண்டினியூ ஆகாதுமா. நீங்க வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே கண்டினியூ ஆகாது. இது போட்டி கிடையாது. நீ பெருசா நான் பெருசா போட்டி அதுதான் எனக்கு கிடையாது. competition தான் இஷ்டம் இது- ஆவறதில்ல. இது குழந்தையோட வாழ்க்கை. நீங்க புரிஞ்சுங்க, குழந்தையோட வாழ்க்கை. ஏன் சொன்னா என்ன உனக்கு? சரி நீ சொல்லுப்பா, சாரி சொல்லுப்பா. அடிச்ச எல்லாம் அவள முதல்ல மன்னிச்சுக்கோ சொல்லு. அவங்க 2 பேர்ட்ட மன்னிப்பு கேளு, தப்பு கிடையாது. எங்க Sorry அம்மா ma'am, நான் கிட்ட என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் பெரியவங்க கிட்ட பெரியவங்க Sorry, கிட்ட கேட்கலாம். அதான் மேடம் தேவையில்லாம பேசிருக்காரு. இருப்பா இருமா. சரி ஆயிடுச்சுப்பா, சாரி. ஹலோ சாரி சாரி கார்த்திக், சாரி. கார்த்திக் இப்படி எல்லாம் கேட்க கூடாது. இப்படி எல்லாம் கேட்க ஏஞ்சி கூடாது. போயிட்டாளா? ஏய் இல்ல இரு இரு, நீ உட்காருடாப்பா. ஒரே ஒரு விட்டு ஊந்துடுறேன். அவ்வளவுதான். சாரிம்மா, சாரிம்மா. அந்த வேலையை வேணாம். போருமாமா, போருமா. நீங்க உங்க பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறதா வாழ்க்கை கெடுக்குறீங்கன்னு. பொண்ணு பெற்றிருக்கோம், நம்ம பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, விட்டு கொடுத்து போனணும். அதே மாதிரி பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். கையை நீட்டி அடிக்க கூடாது, பொம்பளைய மதிக்கணும். அம்மா உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா சொல்லுங்க மேடம் கேளு. எனக்கு சொல்லி கொடுங்க. அம்மா, யாரையும் வச்சுன்னு ஒரு கிடையாது. விஷயம் ஏய், கேட்டுக்கோ. கேட்கவே வேண்டாமா, நான் நிறைய கேட்டுட்டேன். இப்போ உங்க பொண்ணுட்ட சாரி சொல்லுங்க. சிரிக்கிறேன், இப்பதான் சிரிப்பு எதுக்கு வருது. தெரியுமாமா எனக்கு கோவம் வந்தது? கர்ப்பமா இருக்கும்போது ஒண்ணுக்கு வர மாதிரி அடிச்சிருக்குது. அதுல தான் எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு. வேற சரி, எதுலயும் நீங்க எனக்கு பாப்பாவை கோவம் வாங்கிங்க. பிரச்சனை மேல இல்ல. குழந்தைய வாங்கிங்க. கார்த்திக் பண்ணார்ல, நீ பண்ணுவா போ. அன்பரசி, நான் சொல்றது கேளு போ. ஆமா நீங்க இல்ல மேடம் அவர் காலில் விட்டேன் மேடம். நல்லா இருமா தாயே. மாமியார் மருமக போற நிக்கவே நிக்காது. நீ மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நான் பேசல madam. இருங்க, அதே மாதிரி நீ அவளை அடிக்க கூடாது. அது இருந்தா நீங்க சேர்ந்து போங்க குழந்தைக்காக. நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, ஒரு 6 மாசம் வச்சுங்க கூட. அவளுக்கு சமையல் வீட்டு வேலையெல்லாம் கத்து கொடுங்க. அப்புறம் தனி கொடுத்தன வைங்க. சரியா? சரியாம்மா? சரியா தம்பி? வேலையெல்லாம் கத்துக்கோ, குழந்தைய மேனேஜ் பண்ணிட்டு வீட்டு வேலையும் பட. நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் தான் வந்தோம். வீட்டு வேலையும் செஞ்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு எல்லாம் தான் நாங்கெல்லாம் வந்தோம். ஆனா மரியாதை இல்லாம உங்க வாயிலேருந்து, உங்க அம்மா வாயிலேருந்து, உங்க அப்பா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. சரியா? அதே மாதிரி கார்த்திக் உங்ககிட்ட தான் சொல்றேன், அவர் சர்ச்சை அவளை பண்ணி அடிக்க கூடாது. சரியா? மரியாதை இல்லாம பேசக்கூடாது. சரியா? 6 மாசம் வேலையெல்லாம் கத்து கொடுங்க. அவ சொந்தமா எல்லாம் பண்ணறதுக்கு குழந்தைய கத்துக்கட்டும். அதுக்கப்புறம் தனி கொடுத்தன வைங்க. சரி மேடம். சரிங்களா? சரிம்மா. சரி மேடம். வரேன் மேடம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.